Hi everyone, welcome to Graces. இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கு. ரொம்பவே சாஃப்ட், ஃபிளெக்சிபிள், லைட் வெயிட், பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸோட இருக்கு. இது ஓப்பன் வீடியோ யூடியூப்ல போட்டுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், ரொம்ப சாஃப்ட், ஃபிளெக்சிபிள், லைட் வெயிட், ரொம்ப மென்மையா இருக்கும் இந்த சாரி ஆக்சுவலி. ஸோ இது லாங் பேக் ஒன் டைம் இந்த சாரி போட்டப்ப பயங்கர ரெஸ்பான்ஸ் அண்ட் திரும்ப திரும்ப நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. இப்போதான் அதுக்கு வேற டிசைன்ஸோட நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு லைட் வெயிட் சாஃப்ட் சில்க் சாரி, நல்லா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஈஸி டு ட்ரேப், சாஃப்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள், நல்ல ஒரு மென்மையான ஒரு சாரி உங்களுக்கு நல்ல ஒரு பர்பிள், டார்க் பர்பிள் கலர் வித் உங்களுக்கு வெந்தய எல்லோ கலர், ஓகேவா, நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர். சூப்பரான சாரி, சூப்பரா இந்த லீஃபி டிசைன். இந்த லீஃப் டிசைன் வந்து நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்துட்டு நம்ம ஜிஆர்டி எல்லாம் ஜுவல்லர்ஸ் போனீங்கன்னா ஃப்ரண்ட்லயே வந்து ஒரு ஷோகேஸ்க்காக ஒரு கோல்டன் லீஃப்ல வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ கோல்டன் லீஃப், அதாவது லீஃபோட அந்த வெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படி கோல்ட்ல முக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான டிசைன்ஸ் வந்து வீவ் பண்ணிருக்கோம். ஸோ இது வீவ் பண்ண சாரி, பேக் சைட் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லி வீவிங். ஓகே, ஸோ சூப்பரான வீவிங். பார்டர்ல உங்களுக்கு பாடி கலர்ல உள்ள அந்த மீனா ஒர்க் வந்துடும். பாடியில உங்களுக்கு பார்டர் கலர் எல்லோ கலர்ல வந்துடும். சூப்பர் சாஃப்ட், லைட் வெயிட், ஃபிளெக்சிபிள், ரொம்ப அழகா இருக்கு. ஃபுல்லா சாரி ஃபுல்லாமே இந்த புட்டாஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பார்டருமே அழகா எலிகண்டா அந்த புட்டா வந்துட்டே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு. சாஃப்ட், லைட் வெயிட், ஃபிளெக்சிபிள். ஸோ உங்களுக்கு பல்லுலயும் அழகா ஒரு லீஃபி பேட்டர்ன் தான். உருவங்கள் எங்கேயுமே இல்லை. பல்லு ஃபுல்லா ஒரு லீஃபி பேட்டர்ன், ரோஸ் ஃபிளவர்லாம் இருக்குங்க. இது ஒரு அழகான லீஃபி பேட்டர்ன், ரோஸ் ஃபிளவர் அப்படி பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் வந்து உங்களுக்கு டாட்ஸ் வச்சு பார்டரோட, ஸோ பார்டர்ல வந்து அழகா அந்த ரோஸ் ஃபிளவர்லாம் வச்சு அழகா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரான கலர் காம்பினேஷன், ரொம்ப சாஃப்ட், உங்களுக்கு மொடன்னு இருக்காது, பேப்பர் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சர் உள்ள சாரி தான். சூப்பரான சாரி உங்களுக்கு ஜஸ்ட் அட் த பிரைஸ் ஆஃப் 989 rupees. ஓகே, 989 rupees ஒன்லி. நீங்க வந்து இமீடியட்டா ஆர்டர் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒன் டே ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு டைட்டில் மென்ஷன் பண்றேன், ரொம்ப குறைக்க முடியாது. ஒன் டே ஆஃபர் பிரைஸ் வந்து ஒரு பிரைஸ் மென்ஷன் பண்றேன். நீங்க அது வந்து சேம் டே புக் பண்ணீங்கன்னா அந்த பிரைஸ் வந்து நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் டே புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரைஸ், ஒன் டே ஆஃபர் பிரைஸ். மற்றபடி உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற பிரைஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர், பாட்டில் கிரீன் வித் சி கிரீன். ஓகே, ஸோ பாட்டில் கிரீன் வித் சி கிரீன், இது வந்து வேற டிசைன். ஓகே, இது வந்து பார்டர்ல ரொம்ப அழகான ஒரு ரோஸ் ஃபிளவர் போட்ட சூப்பரான டிசைன், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே, இது வந்து சாரியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நான் காட்டுறேன். அண்ட் இதுலயுமே உங்களுக்கு ஜரியும் இருக்கு, பாட்டில் கிரீன் கலர்ல உங்களுக்கு ஃபிளவரும் இருக்கு. சாரி ஓப்பன் பண்ணா எப்படி இருக்கு பாருங்க. ஸோ பார்டர் இப்படி கர்வியா வரும், அதாவது கீழே இதுல வந்து உங்களுக்கு சாரி கலர்ல இந்த புட்டா கொடுத்துருக்காங்க. திரும்ப இப்படி மேல வரும், மேல வரும்போது உங்களுக்கு இந்த ஜரி கலர்ல உங்களுக்கு புட்டா, ஜரி கலர்ல ஜரியில புட்டா கொடுத்துருக்காங்க. அகைன் கீழே, ஸோ கீழே மேல பார்டர் மட்டும் இந்த மாதிரி கேர்வியா ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃபுல் பார்டருமே இப்படிதான் இருக்கும். மற்றபடி சாரி வந்து உங்களுக்கு ஜரியில ஒரு புட்டா, த்ரெட்ல ஒரு புட்டா, த்ரெட்டுக்கு உள்ள ஜரி இருக்கு. ஓகேவா, ஸோ சூப்பரான சாரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்குது. அண்ட் பாட்டில் கிரீன் கலர்ல கிராண்டான பல்லு. ஸோ பல்லு ஃபுல்லா உங்களுக்கு ஃபிளாரல் கொடி பட்டன் டிசைன் தான். அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு அழகா குட்டி குட்டியான ஃபிளார்ஸ் போட்டு வித் பார்டரோட வந்துடும். ஸோ பார்டர் இந்த பக்கம் இருக்கு. ஓகேவா, ஸோ சூப்பரான சாரி. இந்த பக்கமும் உங்களுக்கு அதே மாதிரியான டிசைன் வந்துருது. சாஃப்ட், லைட் வெயிட், ஃபிளெக்சிபிள். உங்களுக்கு நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கட்டிட்டு போறதுக்கு இமீடியட்டா ப்ளீட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இமீடியட்டா டக்குன்னு எடுத்து ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னது. இப்போ சாரி வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி காட்டுறேனே, இவ்வளவுதான் சாரி. ஓகேவா, ரொம்ப சின்னது. ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மெட்டீரியல் அவ்வளோ. பட் நான் இவ்வளோ க்ரஷ் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்க சாரி. ஸோ ரொம்ப நல்லா ஒரு சின்ன ஒரு கைக்குள்ளேயே அடங்குற மாதிரியான சூப்பரான சாரி. இந்த கலர்லாம் பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் கலர். நல்லா ஒரு காப்பர் கலர் வித் கிரீன், காப்பர் கலர் வித் கிராஸ் என்ன கலர்ல ஒரு கிரீன்ல இருக்கும், அந்த கிரீன், காப்பர் வித் கிரீன். ஓகேவா, ஸோ இமீடியட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ். இந்த பார்டர் பாருங்களேன், நான் இப்போ வந்து நோட் பண்றேன். ஸோ அப்போதே நான் இந்த பார்டர் மட்டும் தான் நோட் பண்ணிட்டே இருந்தேன். இங்க கீழே உள்ள அந்த ஃபிளவர் நோட் பண்ணல, இப்பதான் பாக்குறேன். ஸோ ஒரு அழகான ஃபிளவர், அதுக்குள்ள மீனாவை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்டர்லயும் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் ரிப்பீட் ஆகும், கீழேயும் அந்த அழகான ஃபிளவர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேவா, ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். ஸோ எல்லாம் ஃபுல்லா ஓப்பன் பண்ணணும்னு இல்லை, எல்லாம் சேம் டிசைன் தான். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், டீடைலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சுல. ஸோ ஃபாஸ்டா மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேபி பிங்க் வித் பாட்டில் கிரீன். இதுக்கு முன்னாடி காப்பர் வித் கிராஸ் கிரீன், இது வந்து பேபி பிங்க் வித் பாட்டில் கிரீன். கொஞ்சம் இந்த லாவெண்டர் ஷேட்ல இருக்கு. ஓகே, அதே ரோஸ் ஃபிளவர் தான். எப்படி இருக்கு பாருங்க. கீழே உள்ள இந்த ரோஸ் ஃபிளவரையும் பார்த்துக்கோங்க. கீழே ரோஸ் ஃபிளவர் இருக்கு, கீழே உள்ள ரோஸ் இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஃபிளவர். பியூட்டிஃபுல் சாரி,
பல்லு ப்ளவுஸ். ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட். ஒன் டே ஆஃபர் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணுறேன். சாரியோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க் கிளாஸாகவே பார்த்துருவோம். இவ்வளோ அழகான ஒரு லைட் கலர் இருக்குது பாருங்க. ஸோ சூப்பரான இந்த லைட் கலர்லையும் பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைட்டான ஒரு ஆனியன் பிங்க்கு, அப்புறம் ஒரு பேரட் கிரீன், ரெண்டுமே லைட் பேஸ்டல் ஷேடு. எப்படி இருக்கு ஆனியன் பிங்க்ல, இது வந்து ரோஸ் கோல்டு கலர்ல இருக்கு. சாரி கலரே ரோஸ் கோல்டு கலர். எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கா, ஷைனிங்காவும் இருக்கு. ஓகே, ரோஸ் கோல்டு இந்த இப்போ ரீசெண்டா வந்து ரோஸ் கோல்டு கலர்ல பட்டு வேஷ்டி வருது இல்லையா, ஸோ அந்த கலர் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு மேட்சிங்கா உங்க ஹஸ்பண்ட் யாராவது வந்து இந்த இதுக்கு மேட்சிங்கா அந்த ரோஸ் கோல்டு கலர்ல பட்டு வேஷ்டி கட்டினாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்லா ஒரு எலிகன்ஸா இருக்கு. ஓகே, இதுல லைட்டா என்ன போட்டிருக்கு, ஸோ இந்த சாரி புக் பண்ணாதீங்க, இப்பதான் பாக்குறேன். ஓகே, லைட் இப்பதான் ஓபன் பண்ணோம், லைட்டா என்ன போட்டிருக்கு, இந்த சாரி புக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் போயிடலாம். அந்த டிசைன் முடிச்சுட்டு இந்த டிசைன் வரலாம். சூப்பரான ஒரு ஒயின் கலர், மெரூன் மாதிரியான ஒயின் கலர், ஒயின் வித் பாட்டில் கிரீன். இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, கலர்லாம் அட்டகாசமா இருக்கு, அடி தூள் நல்லா ஷைனிங்கா இருக்கு. ஒரு மெரூன் அண்ட் ஒயின் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஷேடு, நல்ல ஒரு டார்க் மெரூன் பாட்டில் கிரீன் மாதிரியும் இருக்கு, அந்த ஒயின் ஷேட்லயும் இருக்கு. ஒயின் இந்த சென்ஸ் ஒரு பாட்டில் கிரீன் ஷேட், சாரி பீட்ரூட் ஜூஸ் கலர்ல உள்ள ஷேட் மாதிரி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கா, எலிகென்டா இருக்கா. பல்லு பாருங்க செம்மையா இருக்குல்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு பிளவுஸ். ஓகே, ஸோ சூப்பரான சாரீ, சூப்பர் எலிகென்ட், உங்களுக்கு சாஃப்ட் லைட் வெயிட் ஃபிளெக்சிபிள், ரொம்ப ப்ரெட்டியா இருக்கு. உங்களுக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப ப்ரெட்டியா இருக்கு. மிஸ் பண்ணாம சீக்கிரமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான அடுத்த காம்பினேஷன், பர்பிள் வித் டார்க் ப்ளூ. இது வந்து இந்த பெப்சி ப்ளூ மாதிரி இருக்கு உங்களுக்கு. பெப்சி பாட்டில் வந்து ஒரு ப்ளூ கலர் வரும்ல, அந்த ப்ளூ. ஓகே, நல்ல ஒரு டார்க் பர்பிள் நாகப்பழ கலர் வித் உங்களுக்கு பெப்சி பாட்டில் ப்ளூ. இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப அழகா இருக்கு, எல்லா ஷேட்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் அட்ராக்டிவா இருக்கு. பாருங்க, அழகான லீஃப். ஓஹோ, இதுக்கு வந்து பல்லு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு. ஓகே, பல்லுலயும் உங்களுக்கு மீனா ஒர்க் வர மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்டான அழகான பல்லு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம இது எல்லாமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நியூ ஸ்டாக்ஸ், இப்போ வந்து ஸ்டாக்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அக்கா இந்த பட்ஜெட்ல எனக்கு போடுங்க பட்டர்ஃப்ளை வீடியோ. எல்லாருக்கும் ஞாபகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அக்கா பட்டர்ஃப்ளைல ரீஸ்டாக் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து பட்டர்ஃப்ளைல வந்துட்டே இருக்கு. நான் ரீஸ்டாக் பண்ணதும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ ரொம்ப சாஃப்ட் லைட் வெயிட். இது வந்து நல்ல ஒரு வயலட் கலர், வயலட் கலர்ல எல்லோ, வயலட் வித் எல்லோ. எல்லோன்னு சொல்றது இது கொஞ்சம் லெமன் மாதிரி, கொஞ்சம் ஒரு கிரீனும் மிக்ஸ் பண்ண எல்லோ மாதிரி இருக்கு. வயலட் வித் எல்லோ, செம்ம பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இதுல ஓப்பன் பண்ணும்போது இந்த டிசைன் பாருங்களேன், இந்த ஒரு டிசைன், இந்த ஒரு டிசைன், அப்படி ஒரு அழகா அட்ராக்டிவா ஷைனிங்கா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. நல்லா சாஃப்ட் லைட் வெயிட். பல்லு கோல்டு கலர்ல உங்களுக்கு இருக்குது பல்லு, பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஓகே, ஸோ சூப்பரான சாரி. அடுத்த டிசைன் இருக்குது, பார்த்துடலாம். சீக்கிரமா புக் பண்ணுங்க, யார் ஃபர்ஸ்ட் வரீங்க. ஏன்னா இதுல வந்து அட் அ டைம்ல நிறைய பேர் என்கொயரி பண்ணுவீங்க ஒரே சாரிக்காக, ஒரே கலருக்காக. நான் எல்லாருக்கும் அவைலபிள் சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் சோல்டோட கரெக்டா 2 பேரும் ஒரே டைம்ல பேமெண்ட் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் இருக்குது நிறைய தடவை. ஒரு கஸ்டமர் அதை புக் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா சோல்ட் ஆனதுக்கப்புறம் டக்குனு இன்னொரு கஸ்டமர் புக் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால நீங்க ஃபாஸ்டா கொஞ்சம் பேமெண்ட் போட்டால் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான சாரி. இந்த சாரி பாருங்களேன், ரொம்ப அழகான டிசைன், பியூட்டிஃபுல் டிசைன். இது வந்து சி கிரீன் கலர், இது வந்து பீகாக் ப்ளூ. ஓகே, சி கிரீன் வித் பீகாக் ப்ளூ. இதுவுமே ரொம்ப சாஃப்ட், ரொம்ப லைட் வெயிட் தான். இதுவுமே ஷைனிங்கா இருக்கு, டிசைன் வைஸ் ரொம்ப ஷைனிங்கா அழகா இருக்கு, ரொம்ப எலிகென்டா இருக்கு பாருங்க. அண்ட் இதான் உங்களுக்கு பல்லு. பிளவுஸுமே டாட்ஸ் வச்சு இந்த இடத்துல இது வந்து டைமண்ட் செக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டைமண்ட் செக்ஸ் வித் உங்களுக்கு பார்டரோட வந்துடும், பார்டர் இந்த பக்கம் இருக்கு. ஓகேவா, ஸோ டைமண்ட் செக்ஸ் வித் பார்டரோட வந்து ரொம்ப சூப்பரான சாரி. லைட் வெயிட், இதெல்லாம் லைட் வெயிட், உங்களுக்கு ஈஸி டு டக்குன்னு எடுத்து போயிடலாம். அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டான சாரி. ஸோ மிஸ் பண்ணாம எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நான் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் அனுப்பிட்டேன்னா கொஞ்சம் இமீடியட்டா நீங்க வந்து பேமெண்ட் போட பாருங்க. 1 hour கழிச்சு இல்லை ½ hour கழிச்சு பேமெண்ட் போடும்போது மற்றவங்க புக் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஏன்னா லாஸ்ட் டைமா இந்த மாதிரி கலெக்ஷன் போடும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன். சூப்பரான ஒரு டசர் கலர் வித் உங்களுக்கு மெரூன், நல்ல ஒரு
குங்கும மெரூன், குங்கும கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரைட்டிஷா இருக்கும்ல. மெரூன்னா கொஞ்சம் வேற மாதிரி ஷேட்ல இருக்கும். குங்கும மெரூன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஷேடு டசர் வித் குங்கும மெரூன் ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப எலிகென்ட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. சிம்பிள் அண்ட் எலிகென்ட் அண்ட் ரிச் லுக்கா இருக்கு. மிஸ் பண்ணாம சீக்கிரம் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டைமண்ட்ஸ் பார்டரோட வந்துடும். ஓகே, ஸோ சூப்பரா இருக்கு. நிறைய பேர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட்டிட்டே இருக்கீங்க. சீக்கிரமா நான் கொண்டு வரேன். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. எப்படியும் ஒரு 2 வீக்ஸ் ஆக்கிடுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த வீக் ஒரு சின்ன ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி பார்த்துடலாம். ஸோ இந்த வீக் என்னன்னா, ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் கால் அடிச்சாங்க. கால் அடிச்சுட்டு, அப்பா நான் அப்படி புக் பண்ணி போன ஃப்ரைடே புக் பண்ணேன், இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் எனக்கு ட்ராக்கிங் கொடுக்கல அப்படின்னாங்க. சரி, ஓகே, நீங்கள் வந்து எந்த நம்பர்ல இருந்து புக் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஏன்னா அவங்க கால் பண்ணது புது நம்பர்ல இருந்து. நான் வந்து ஆல்ரெடி புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் சாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ புக் பண்ண கஸ்டமராக தான் அவங்களோட நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ட்ராக்கிங் வந்து வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவேன். ஸோ ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து கேட்டாங்க, நான் எந்த நம்பர்ல இருந்து புக் பண்ணி, இந்த நம்பர்ல தான் புக். அப்போ உங்களோட நம்பர்ல இருந்து எனக்கு மெசேஜே வரலையே அப்படி திரும்ப கேட்டதுக்கப்புறம், இல்லை நான் இந்த நம்பர்ல தான் உங்ககிட்ட புக் பண்ணேன்னு திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு சாரியோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வந்து சாரியோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இது என்னோட இது சாரி கிடையாது அப்படின்னு. நீங்க எந்த சாரி எந்த பொட்டிக்ல புக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து இன்னொரு பொட்டிக் நேம், பெரிய பொட்டிக் நேம் ஒன்று சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது வந்து அந்த பொட்டிக் இல்லைங்க, கிரேசஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்றீங்க, நேம் போடாம சேவ் பண்ணிடுறீங்க. அதாவது சாரி இல்ல சாரி பொட்டிக், இல்லைன்னா ஆன்லைன் பொட்டிக், இல்லைன்னா பொட்டிக்குன்னு ஏதோ ஒன்று அப்படி சேவ் பண்ணிடுறீங்க. அதனால என்ன உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, யார்கிட்ட எந்த சாரி புக் பண்ணுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, கிரேசஸ்னா கிரேசஸ் போடுங்க, வேற பொட்டிக்னா அந்த பொட்டிக் நேம் போட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எங்கிட்ட அடிக்கடி கால் பண்ணி இந்த மாதிரி கேட்க மாட்டீங்க. இப்போ இன்னொன்னு ரீசெண்டா ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாங்க, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டே இருந்தாங்க. அனுப்பிட்டு எனக்கு இந்த சாரி வேணும், நான் நாட் அவைலபிள்னு சொல்றேன். இல்ல எனக்கு மேக் பண்ணித்தாங்க, ரெடி பண்ணித்தாங்க. இல்ல என்கிட்ட இந்த டைப் ஆஃப் சாரி இல்ல அப்படின்னு திரும்ப சொல்றேன். இல்ல உங்க பேஜ்ல இருந்து எடுத்தேன். என் பேஜ் நான் திரும்ப சொல்றேன், என் பேஜ் கிடையாது, திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அவங்க வந்து திரும்ப இல்ல எனக்கு வந்து உங்க பேஜ்ல உள்ள ஸ்கிரீன்ஷாட் தான் பாருங்க அப்படின்னு திரும்ப ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், திஸ் இஸ் கிரே சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இன்னொரு பொட்டிக் நேம் இருந்துச்சு, அந்த பொட்டிக்ல கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய பேரு சாரி பொட்டிக்கு இல்லைன்னா சாரி இல்லைன்னா ஏதோ ஒன்று அந்த மாதிரி நீங்க புக் இது பண்ணி வச்சிருக்கீங்க, அதாவது சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்க வந்து இந்த சாரியா அந்த பொட்டிக்ல கேட்கறது, அந்த சரி இந்த பொட்டிக்ல கேட்கறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகி நீங்க வந்து ட்ராக்கிங் வேற கேட்கறீங்க. என்கிட்ட புக்கே பண்ணாம என்கிட்ட ட்ராக்கிங் வேற ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. அப்புறம் இல்ல நான் வந்து கிரேஸ் சில்க்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஓ சாரி மேம் நான் அங்க புக் நான் தான் கேட்டேன், வேற எந்த பொட்டிக்ல புக் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு பொட்டிக் சொன்னாங்க. அப்புறம் இது அந்த பொட்டிக்கு இல்லாம இது வந்து கிரே சில்க்ஸ் சொன்னேன். இதெல்லாம் ஒரு சின்ன காமெடி நடக்கும் அப்பப்போ எங்களோட இதுல. சரியா? சோ நீங்க சேவ் பண்ணும்போது கொஞ்சம் கிளியரா சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எனக்கு ஈஸியா இருக்கும். சேவ் பண்ணி வச்சுதான் என்னோட இதுல பாருங்க, லோகோவை பாருங்க, லோகோ கிரே சில்க்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சின்ன டிப் தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதுல எது பிடிச்சிருக்கோ இமீடியட்டா ஸ்கிரீன்ஷாட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. 1 டே ஆஃபர் பிரைஸ் மென்ஷன் பண்றேன், அதை வந்து சேம் டே புக் பண்ணி ஆஃபர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.